வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்றைய அமர்வில் மொழியின் வளர்ச்சி, வெவ்வேறு எழுத்து முறைகள் மற்றும் வாய்மொழி இலக்கியம் எவ்வாறு காலப்போக்கில் கடத்தப்பட்டது என்பதை பற்றி அறிந்து கொண்டீர்கள். இப்போது மொழி, எழுத்து மற்றும் 6ஆம் வகுப்பிலிருந்து சிறந்த புத்தகங்கள், சமூக அறிவியலில் என்ற தலைப்பிலிருந்து சிறந்த புத்தகங்களை பற்றி மேலும் ஆராய்வோம். கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் இதை தெரிந்து கொள்வீர்கள். சிறந்த புத்தகங்கள், கவிதைகள், பாடல்கள், கதைகள் மற்றும் ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தின் இதிகாசங்கள் பற்றி அறியவும். ஜாதக கதைகள், தமிழில் சங்க இலக்கியம் மற்றும் சமஸ்கிருத இலக்கியங்களை ஆராயுங்கள். மருத்துவம், அறுவை சிகிச்சை, வானிலை மற்றும் கணிதம் பற்றிய புத்தகங்களை புரிந்து கொள்ளுங்கள். முக்கிய வார்த்தைகள். காவியங்கள். காவியங்கள் என்பது தலைவன் மற்றும் முக்கியமான நிகழ்வுகளை பற்றிய நீண்ட கதைகள். சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் என்பது காதல், வீரம் மற்றும் இயற்கையை பற்றி பேசும் பண்டைய தமிழ் கவிதை. தசம அமைப்பு. தசம அமைப்பு என்பது 10 இலக்கங்களை, அதாவது 0 முதல் 9 வரை பயன்படுத்தி எண்ணும் முறையாகும். இதில் ஒரு எண்ணின் மதிப்பு அதன் நிலையை பொறுத்தது. ஆயுர்வேதம். ஆயுர்வேதம் என்பது இந்தியாவிலிருந்து வந்த ஒரு பழமையான மருத்துவ முறையாகும். இது இயற்கை மூலிகைகள், உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறைகளை ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் பயன்படுத்துகிறது. கருத்து வரைபடத்தை பார்ப்போம். மாபெரும் இதிகாசங்கள், ராமாயணம் மற்றும் மகாபாரதம் ஆகியவற்றை புரிந்து கொள்வோம். இதிகாசங்கள் வீரம் மற்றும் பழம்பெரும் மக்களின் கதைகள். அவை நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான மோதல்களை விவரிக்கின்றன. தர்மம் மற்றும் அதர்மம். ஒவ்வொரு நாட்டிற்கும் அதன் சொந்த இதிகாசங்கள் உள்ளன. இந்தியாவில் 2 முக்கியமான காவியங்கள் உள்ளன, ராமாயணம் மற்றும் மகாபாரதம். ராமாயணம் என்பது ராமர் மற்றும் சீதையின் கதை மற்றும் ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையிலான போர் குறித்து கதை இருக்கும். ராமாயணம் ஒரு சிறந்த மகன், ஒரு சிறந்த மனைவி, ஒரு சிறந்த சகோதரர், ஒரு சிறந்த ஆட்சியாளர் போன்ற ஒரு சிறந்த மனிதனை சித்தரிக்க முயற்சிக்கிறது. வால்மீகியால் இயற்றப்பட்ட இந்த காவியம் சமஸ்கிருத இலக்கியத்தில் முதல் காவியமாக கருதப்படுகிறது. மகாபாரதம் என்பது கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள் என்ற 2 உறவினர்களுக்கும் இடையிலான மோதலின் கதை. இது இறுதியாக ஒரு பெரிய போரில் முடிந்தது. இது கிருஷ்ணரின் உதவியுடன் பாண்டவர்களால் வென்றது.
இது பரந்த அளவிலான மனிதர்கள் மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் தார்மீக இக்கட்டான சூழ்நிலைகளை சித்தரிக்கிறது. இது உலகின் மிகப்பெரிய கவிதைகளில் ஒன்றாகும் மற்றும் நூற்றுக்கணக்கான சிறிய கதைகளை கொண்டுள்ளது. இது வியாசரால் இயற்றப்பட்டது. இந்த இதிகாசங்கள் மிகவும் முன்னதாகவே இயற்றப்பட்டிருந்தாலும் அவற்றின் இறுதி வடிவம் சுமார் 1600 ஆண்டுகளுக்கு முன்பே வழங்கப்பட்டதாக வரலாற்றாசிரியர்கள் நம்புகின்றனர். ஜதக கதைகள். கௌதம புத்தரை பற்றி படித்திருப்பீர்கள். மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் தர்மத்தை போதிக்க அவர் பலமுறை பிறந்தார் என்று அவரை பின்பற்றுபவர்கள் நம்பினர். புத்தரின் முந்தைய பிறவிகளை பற்றி அவர்கள் பல கதைகளை எழுதி ஜதக கதைகளாக தொகுத்தனர். தமிழில் சங்க இலக்கியம். பழங்காலத்தில் தென்னிந்தியாவில் தமிழ் மொழி அதிகம் பேசப்பட்டது. சங்க இலக்கியம் என்பது பெண்பார் புலவர்களும் இயற்றிய கவிதைகளின் தொகுப்பாகும். இந்த கவிதைகள் தங்கள் பழங்குடியினரை பாதுகாக்க தைரியமாக போர்களில் ஈடுபட்ட தலைவன், துணிச்சலான தலைவன் மற்றும் அழகான பெண்களுக்கு இடையேயான காதல், நிலப்பிரபுக்களின் அழகு, பருவங்கள் மற்றும் மனிதர்கள் மீது அவற்றின் தாக்கம் பற்றி விவரிக்கின்றன. மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை பற்றிய புத்தகங்கள். முந்தைய காலங்களில் மக்கள் ஏன் நோய்வாய்ப்படுகிறார்கள், அவர்கள் எவ்வாறு குணமடைவார்கள், போர்களினால் ஏற்படும் காயங்களை எவ்வாறு குணப்படுத்தலாம் போன்றவற்றை பலர் ஆய்வு செய்தனர். அவர்கள் மூலிகைகள் மற்றும் பிற இயற்கை பொருட்களை சேகரித்து மருந்துகளை தயாரித்தனர். இந்த மருந்துகளை பற்றியும் ஆரோக்கியமான வாழ்க்கையை நடத்துவதற்கான வழிகள் பற்றியும் அவர்கள் எழுதினர். இவற்றில் சில புத்தகங்கள் நமக்கு கடத்தப்பட்டுள்ளன. அப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற புத்தகம் சரக சம்ஹிதை. அறுவை சிகிச்சையை மையமாக கொண்ட மற்றொரு புத்தகம் சுஷ்ருத சம்ஹிதா என்று அழைக்கப்படுகிறது. இந்த புத்தகங்கள் ஆயுர்வேதத்தின் அடித்தளத்தை அமைத்தன. பாரம்பரிய இந்திய மருத்துவ முறை மற்றும் ஆரோக்கியம். பல்வேறு நோய்களுக்கான மருந்துகளை பற்றி மட்டுமல்லாமல் சீரான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை நடத்துவதற்கான வழிகளையும் அவர்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தனர். வானியல் மற்றும் கணிதம் பற்றிய புத்தகங்கள். நமது முன்னோர்கள் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மற்றும் கோள்கள் போன்ற வான உடல்களால் ஈர்க்கப்பட்டனர். அவர்கள் நாளுக்கு நாள் அவற்றை கவனித்து வானத்தில் உள்ள இந்த பொருட்கள் காலப்போக்கில் மாறிக்கொண்டே இருப்பதை குறிப்பிட்டனர். சில மாற்றங்கள் ஒவ்வொரு நிமிடமும் நிகழ்ந்தன. சில பல நாட்கள், மாதங்கள் அல்லது வருடங்களில் மெதுவாக நடந்தன. ஆரியப்பாட்டியம் என்ற நூலை எழுதிய ஆரியப்பட்டர்
பூமி சுழல்வதால் இரவும் பகலும் ஏற்படுகிறது என்றும் சூரியன் பூமியை சுற்றி வருவதில்லை என்றும் முன்மொழிந்தார். கூடுதலாக ஆரியபட்டா மற்றும் பண்டைய இந்தியாவின் பிற கணிதவியலாளர்களும் எண்களின் தசம அமைப்பு மற்றும் இடமதிப்பு முறையை ஏற்றுக்கொண்டனர். இன்று நாம் செய்யும் வழியில் எண்களை எழுதுகிறார்கள். முன்னதாக ரோமானியர்கள் 102ஐ CII அல்லது 127 CXX VII, அதாவது C ஈடு 100, X ஈடு 10, V ஈடு 5 மற்றும் I ஈடு 1 என எழுதினர். கணக்கீடுகளை கடினமாக்கிய 0 என்ற கருத்தை அவர்கள் பயன்படுத்தவில்லை. தசம அமைப்பு மற்றும் இடமதிப்பு அமைப்புடன் இதை 102 அல்லது 127 என்று எளிமையாக எழுதலாம். இன்று இந்த எண்களை எழுதும் முறை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமஸ்கிருத இலக்கியம். பண்டைய இந்தியாவின் மிக முக்கியமான சிந்தனையாளர்களில் ஒருவரான பாணினி சமஸ்கிருத மொழியின் இலக்கணத்தை பற்றி அஷ்டத்யாயி என்ற புத்தகத்தில் எழுதியுள்ளார். இது மொழியை முறைப்படுத்த உதவியது மற்றும் மற்றவர்கள் கற்றுக்கொள்வதை எளிதாக்கியது. பதஞ்சலி பின்னர் பாணினியின் புத்தகத்திற்கு ஒரு நீண்ட விளக்கத்தை எழுதி இந்த பணியை முன்னெடுத்தார். குஷாணர்கள் காலத்தில் அஸ்வகோஷா புத்தரின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு சமஸ்கிருதத்தின் ஆரம்பகால காவிய அல்லது கவிதை கதைகளில் ஒன்றான புத்த சரிதா எழுதினார். குப்தர் காலத்தில் சமஸ்கிருதத்தில் சில சிறந்த நூல்கள் எழுதப்பட்டன. இரண்டாம் சந்திரகுப்தரின் அரசவையில் இருந்த அமரசிம்மர் சமஸ்கிருதத்தில் புகழ்பெற்ற அமரகோசம் என்ற அகராதியை எழுதினர். இந்த காலகட்டத்தில் நாடகம் நன்கு வளர்ந்த இலக்கிய வடிவமாகவும் பிரபலமான பொழுதுபோக்கு வடிவமாகவும் மாறியது. பிரபல நாடக ஆசிரியரான பாசா ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தின் கதைகளை அடிப்படையாக கொண்டு 13 நாடகங்களை எழுதினார். மற்றொரு புகழ்பெற்ற நாடக ஆசிரியரான காளிதாசர் தனது புகழ்பெற்ற நாடகமான அபிஞான சகுந்தலம் எழுதினார். இது மகாபாரதத்தின் கதையை அடிப்படையாக கொண்டது. நகர்ப்புற மக்களின் வாழ்க்கையை விவரிக்கும் மிருச்சகடிகா என்ற ஒரு சுவாரஸ்யமான நாடகத்தை சூத்ரகா எழுதினார். காளிதாசரும் பல்வேறு வகையான கவிதைகளை எழுதியுள்ளார். இவை உலகம் முழுவதும் பிரபலமடைந்தன. இந்த காணொளியில் ராமாயணம், மகாபாரதம் மற்றும் பாரம்பரிய நாடகங்கள் உள்ளிட்ட பண்டைய இந்திய இலக்கியங்களை பற்றியும், மருத்துவம், வானியல் மற்றும் கணிதம் பற்றிய ஆரம்பகால நூல்கள் நவீன அறிவை எவ்வாறு வடிவமைத்தன என்பதையும் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள்.